ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, இந்த தருணத்தில் இருந்து உன் வாழ்க்கையே நீ நினைத்ததற்கும் மேலாக மாறவிருக்கிறது. உன் வீட்டில் நிறைய பொருட்கள் இல்லை என்று அழுதாயே, இனி அந்த குறையே இல்லை. இனி நீ புதிதாக அனைத்தும் உன் வீட்டில் வாங்கி சேர்ப்பாய். இனி நீ இல்லை என்று சொல்லாத அளவிற்கு உன் தலைவிதியையே மாற்ற வேண்டிய தருணத்தை நீ எட்டிவிட்டாய். 16 செல்வங்களும் பெற்று இனி நீ பெருவாழ்வு வாழப்போகிறாய். பல வருடங்களுக்கு மேலாக சுப நிகழ்வு என் வீட்டில் நடக்காதா என்று அழுது வேண்டினாயே, இனி உன் வீட்டில் சுப நிகழ்வுகள் தொடர்ந்து நடக்கும். நீ செய்து கொண்டிருக்கும் வேலை உனக்கு செல்வத்தை அள்ளி அள்ளி தரப்போகிறது. நான் தருவதை நீ பெற்றிட இரு கைகள் உனக்கு இனி போதவே போதாது. பெரிய மாற்றத்தை உன் வாழ்வில் நிகழ்த்த உள்ளேன். ஆனால் நீயோ உன் எதிர்காலத்தை பற்றியும் உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றியும் இன்றும் இந்த நொடியும் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். உன் பிள்ளைகளின் சுப செலவிற்காக பணம் வேண்டி அழுதாயே, அனைத்தும் என் பாதத்தில் சமர்ப்பித்து விட்டு நிம்மதியாக இரு. வெற்றி கிடைக்கவில்லை என்று நீயாகவே எதையாவது யோசித்து என்னிடம் சொல்லாமல் செய்து கொண்டிருக்கும் வேலையை கைவிடாதே. அது இப்போது இருக்கும் மோசமான சூழ்நிலையை விட உன்னை அகல பாதாளத்திற்கும் தள்ளிவிடும். என் சொற்களை கேட்டு நடந்தால் எல்லாம் உன் இஷ்டப்படி நடக்கும். இல்லை என்றால் நஷ்டம்தான் அடைவாய். இருப்பதும் இழக்க நேரிடும் என்று மீண்டும் எச்சரிக்கின்றேன். இன்னும் 12 நிமிடத்தில் நீ என்னிடம் அழுத வேண்டியது உன் கைகளுக்கு வந்து சேரும். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.